நெடியோன் வணக்கம். இன்று நாம் வெம்பக்கோட்டையில் அங்கு வாழ்ந்த பழந்தமிழர்கள் எவ்வாறான கற்களாலான பொருட்களை பயன்படுத்தினார்கள், அவர்கள் பல்வேறு பயன்பாட்டுக்காகவும் கற்களை வெட்டி செதுக்கி பயன்படுத்தி இருக்கிறார்கள். கடந்த 10,000 ஆண்டுகளாக அவர்கள் பயன்படுத்திய அந்த கற்களாலான பொருட்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. மேலே இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது கல்லாலான ஒரு எடைக்கல்லாகும். இதில் அழகிய வேலைப்பாடுடன் காணப்படுகின்றது. இப்பொழுது பார்ப்பதும் அவ்வாறான ஒரு எடைக்கல் தான். இது ஒரு அதாவது செம்பு போன்ற தோற்றத்துடன் காணப்படுகின்றது. இதில் அதிக வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்பு பார்த்ததும் அதே போன்று வட்ட வடிவ தோற்றம், அதிலும் வேலைப்பாடுகள் காணப்படுகின்றன. அடுத்து நாம் அதே போன்று வேலைப்பாடுகள் சற்று குறைவாக காணப்படுகின்றது. எங்கும் சிப்பியை கவுத்தி போட்டது போன்று அது தெரியும். அதுவும் ஒரு எடைக்கல் தான். மூணாவதாக காட்டப்படுவது அதுவும் எடைக்கல்லாக பயன்படுத்திய வெம்பக்கோட்டை மக்களின் ஒரு கல்லாக இருக்கின்றது. இவ்வாறு அவர்கள் வணிகம் செய்வதற்காக பல்வேறு எடைகளிலும் பல்வேறு அளவுகளிலும் பல்வேறு உருவங்களிலும் கற்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த கற்களில் சில தான் நமக்கு கிடைத்துள்ளன. அந்த 3 கல் தான் உங்களுக்கு நான் திரையில காட்டிக்கிட்டு இருக்கேன். முதல் 2 கட்ட ஆய்வுகளில் இந்த பொருட்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதற்கடுத்து நாம் பார்த்தால் அங்கு நுண்கற்கால், அதாவது கடந்த 10,000 ஆண்டுகளாக மனிதர்கள் தொடர்ந்து வசித்துக் கொண்டிருப்பதால் கற்களாலான ஆயுதங்களும் கிடைக்கின்றன. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது காதணி. காதுல மாற்ற ஒரு கம்மல் போன்ற ஒரு சின்ன கல்லாலான 1 சென்டிமீட்டர் 1.25 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். 12-13 mm அவ்வாறான ஒரு காதணியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. கல்லால் செய்யப்பட்ட காதணியாக இருக்கின்றது. இது மிக அழகான தோற்றத்துடன் காணப்படுகின்றது. இது கற்கால கருவிகள். கடந்த 10,000 ஆண்டுகளாக அங்கு வசித்த மக்கள் மிக பழமையான காலத்தில் வேட்டையாடுவதற்காக இவ்வாறான கல்லாலான ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது அந்த இடத்துல கிடைச்ச ஒரு அதாவது ஒரு கவன் கற்கள் என்று சொல்வார்கள். இது எரிந்து வேட்டையாடுவதற்கும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று பல்வேறு விதமான கற்கால கருவிகள் அங்கு கிடைக்கின்றன. அதாவது உருளை வடிவம், அதே போன்று கோடாரி போன்றவை, அதே போன்று எரிவதற்காக பயன்படுத்தப்படுவது என்று கற்களில் செய்யப்பட்ட பல்வேறு அளவுகளிலான ஆயுதங்களும் அங்கு கிடைக்கின்றன. இப்படி அந்த வெம்பக்கோட்டையானது ஒரு கிட்டத்தட்ட 10,000 வருட தொடர்ச்சியை மனிதர்கள் கற்காலத்திலிருந்து இன்று வரை, அதாவது நாகரிக மனிதர்களாக அவர்கள் வணிகம் செய்த பொழுதும் எவ்வாறான கல்லாலான பொருட்களை பயன்படுத்தினார்கள் என்பதைத்தான் வெம்பக்கோட்டை நமக்கு உணர்த்துகிறது. வெம்பக்கோட்டையில் வாழ்ந்த தமிழர்கள் 10,000 ஆண்டுகளாக ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு நிலையானது நமக்கு இதன் மூலம் புலப்படுகின்றது. நன்றி, வணக்கம்.